இந்த 4 மாதங்கள் தான் புனித மாதங்கள். இந்த மாதங்களில் சங்கைக்குரியதாக கருதப்படுகிற ரமலானை வரவேற்பதற்கு எல்லாம் வல்ல இறைவன் ஒரு 2 மாதத்திற்கு முன்பிருந்தே மனித சமுதாயத்தை ஆயத்தப்படுத்துகிறான். ரஜபு தொடங்குகிற போதே அது ரமலானின் துவக்கத்திற்கான முன்னோட்டம். எனவேதான் இப்போது பிறந்திருக்கிற இந்த பிறை ரஜபில இருந்து எல்லாருடைய வாய்களிலும் இந்த துஆக்கள் ஒலிக்க துவங்கும். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். ரஜபிலும் ஷஅபானிலும் பரக்கத்து செய், அடுத்து வரும் ரமலானை அடையச் செய் என்கிற பிரார்த்தனையை துவங்குகிறோம். பாருங்கள் சகோதரர்களே, ரஜபு குறித்து, அதன் அகமியம் குறித்து, ரஜபுக்குள்ளே ஒளிந்திருக்கிற ரகசியங்கள் குறித்து, ரஜபை பற்றிய இந்த மார்க்கத்தை குறித்தெல்லாம் சில விஷயங்களை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பானவர்களே, ரஜபு மாதம் என்னென்னவெல்லாம் நடந்தது, இந்த மாதத்தின் அகமியம் குறித்து நிறைய நாம் சிந்திக்க வேண்டும். முதலில் ஒரு செய்தி, இஸ்லாத்தினுடைய வரலாறு வாசித்தவர்களுக்கு தெரிந்திருக்கும். இஸ்லாமிய வரலாற்றில் மிகப்பெரிய அளவு நிறைந்திருக்கிற வரலாறில் ஒன்று, அபிசீனியாவை நோக்கி சஹாபாக்கள் ஹிஜ்ரத் செய்த பயணம். மக்காவின் துவக்க நேரம், இஸ்லாமின் ஆரம்ப நேரம், பிரச்சாரம் தடுக்கப்பட்டது, தொடுவது தடுக்கப்பட்டது, குர்ஆன் ஓதுவதும் கேட்பதும் தடுக்கப்பட்டது, மீறுவோர் அடிக்கப்பட்டார்கள், துன்புறுத்தப்பட்டார்கள். அந்த சூழலில் அநியாயங்களிலே இருந்தும் தாக்குதல்களிலே இருந்தும் தப்பித்துக் கொள்ளுவதற்காக வேண்டி முஸ்லிம்களின் ஒரு குழு புறப்பட்டு அபிசீனியாவிற்கு போனது முதலாய் ரஜபு மாதத்தில் தான். ரஜபு என்ற உடன் அபஷாவின் ஹிஜ்ரத் எல்லாருக்கும் ஞாபகத்திற்கு வரும். அந்த ஹிஜ்ரத்தை பற்றி பேசுவதென்றால் நீண்ட நெடிய நேரம் பேச வேண்டும். சுருக்கமாய் நீங்களும் நானும் தெரிந்து வைத்திருக்கிறபடி, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மனைவி ருக்கையாவோடு, சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு, இவர்களெல்லாம் குடும்பமாய் ஹிஜ்ரத்திற்கு பயணப்பட்டார்கள். அனுப்பி வைத்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஊரிலே நீங்கள் தொழுவதற்கும் திருமறை ஓதுவதற்கும் அடிபடுகிறீர்கள், அங்கே செல்லுங்கள். ஃபஇன்ன ஃபீஹா மலிகன் லா யுதுலமு இன்தஹு அஹதுன். அங்கே ஒரு அரசர் இருக்கிறார். அந்த அரசருக்கு அவரிடத்தில் யாருக்கும் அநீதம் செய்யப்படாது, நீதியும் நேர்மையும் குடிகொள்ளுகிற இடம் அது, போங்க என்று அனுப்பி வைத்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.